வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு இதை 3லேருந்து 4 வாட்டி நல்லா அலசி எடுத்துடணும். நான் 3 டைம் நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கோங்க. அரிசி நல்லா ஊறி வரட்டும். இப்போ 5 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லாவே ஊறி வந்துட்டு இருக்குது. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இதுவும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்ச மாவை இன்னொரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இது கூட நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு எந்த பதத்துக்கு இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சூடான தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டதுக்கப்புறமா இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு வெந்து வந்துட்டு இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இதை எடுத்துடலாம். தோசைக்கல் சூடாக இருக்கும்போதே நம்ம மாவை ஊற்றணும். அப்போ தான் நீர் தோசை ஒட்டாமல் அழகாக வரும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நமக்கு நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.